ஒரு கடையில் ஒரிஜினல் PS4 வச்சுருந்தாங்க. இதுக்கான கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒர்க்கிங் கண்டிஷன் ஆமாம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா போட்டு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள், வீடியோட எண்டில் சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு செமையான மானிட்டர் ஒன்று பார்த்தோம். டேமேஜ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்செலாம் சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எங்கள் கையில் மாட்டினது எல்லாமே ஒர்க்கிங் லேப்டாப்பு. டச் லேப்டாப் கூட மாட்டுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. ரொம்பவே கம்மி ப்ரைஸாக சொன்னாங்க. எவ்வளோக்கு பேரம் பேசி வாங்கினோம்னா, நண்பர்களே நமக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுது. கடையில் போயிட்டு புதுசு வாங்கினா ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. SSD ப்ரைஸை பார்த்தாலே தலை வலிக்குது, அந்தளவுக்கு ஏறி போச்சு. ஸோ பல்லாவர சந்தையில் நமக்கு ஒரு HDD 1 TBயும் ப்ளஸ் SSD ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேப்டாப்பை தூக்கிட்டு அங்கே போகிறோம். போய் செக் பண்ணி வாங்குவோம். ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். சென்னையில் மோஸ்ட்லி இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடுப்பு சுவர் கம்பிகள் வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு கார் வேகமாக மோதி, இங்கே பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் மோதி, மரம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த தடுப்பு சுவர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உடஞ்சி போய் கிடக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக மோதி இருக்குன்னு பாருங்கள். மரத்தில் மோதி நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படி தெரியல. ஏன்னா அப்படியே கார் திரும்ப அந்த காரை அடுத்த தடுப்பு சுவரில் மோதி அதையும் உடச்சி ரோட்டுக்கு போயிருக்குது. இது கண்டிப்பாக நைட்டில் நடந்த சம்பவமாக தான் இருந்திருக்கும். கார் எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சென்னையில் சில பேர் வீடு வாசல் சொந்தம் இல்லாமல் யாசகம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தூங்குறத நான் பார்த்துருக்குறேன். நான் எப்போயாச்சும் அவங்கள பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கார் ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆகி கார் ஓட்டினவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட அவங்க பார்க்குறதுக்கு காசு இருக்குது, சொந்தங்கள் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறது கூட யாரும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லி இந்த மாதிரி புரிவிங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவுடனே இந்த மாதிரி DSLR கேமரா ஒன்று பார்த்தோம். எதுவும் இந்த கொத்தனார் வேலைக்குள்ள கொண்டு போனாங்களா என்னென்னு தெரியல. ஒரே சிமெண்டாக அடிச்சிருக்குங்க. அந்தளவுக்கு சிமெண்டோட தூசி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. இது என்ன கேப்சர் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம டெமோ கூட பார்க்க முடியாது போல். பட் பீஸு நல்லா இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 800 சொன்னாங்க. காலையில் 8 மணிக்கு வந்தாலும் இங்கே பார்த்தீங்களா வெயில் சுளிர்னு அடிக்குது. கண்டிப்பாக வர்றவங்க தண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா இங்கே தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவுலெல்லாம் வச்சுருந்தாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. காலையில் அந்த கடையில் வியாபாரம் ரொம்ப ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கடையில் ஜியோவோட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி ஜியோவோட செட்டாப் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகும். அது மூலமாக டிவி பார்த்துக்கலாம், பென்ட்ரைவ் போட்டு இது பார்த்துக்கலாம், HDMI மாற்றி இந்த மாதிரி கேம்ஸ் விளாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி ஒரு பெட்டி நம்மக்கிட்ட மாட்டிச்சா. அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 சொன்னாங்க. அதை வாங்கலான்னு பார்க்கும்போது தான் ஜியோ கம்பெனியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அண்ணன் சொன்னாங்க, தம்பி இது ஜியோ கனெக்ஷன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், மற்றபடி நீ வாங்கி படம் பார்க்கலாம் அது பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான், இதுக்கு பதிலாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அதுவும் பலவாரத்தில் நிறைய கிடந்துச்சு. ஜியோ தூக்கி போட்டு அது வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூல் இப்போ லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலவே குழந்தைகளுக்கான நிறைய பொருளை இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நோக்கியாவோட இந்த மாதிரி ஒய்ஃபை கொஞ்சம் மாட்டிச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன அப்புறம் நோக்கியா மார்க்கெட் விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நோக்கியா அப்படிலாம் போல் இந்த மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷன் டிவைஸஸ்லாம் நிறைய மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பழைய லேப்டாப் பார்த்தோம். மேக்புக் டிசைனில் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தண்ணி போயிட்டு ரொம்பவே பால் அடைஞ்ச கண்டிஷனில் இருக்குது. பீஸு 500 தான் சொன்னாங்க. ஆனால் வாங்கி என்ன பண்ணுறது, அதை வச்சு ஒரு ஸ்பேரு கூட யூஸ் பண்ண முடியாது. அதுபோல் தான் இந்த மாதிரி டெல் லேப்டாப் ஒன்று மாட்டுச்சு. அது கொஞ்சம் பழைய ஸ்பெக்கு தான். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சோனியோட ஒரிஜினல் ஹோம் தேட்டரு, பேனாசோனிக், பிலிப்ஸ்னு சொல்லிட்டு நிறைய மாட்டோம். எனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் தூக்கிட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலே இப்போல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் இந்த மாதிரி ரெடிமேடாக கொண்டு வந்துட்டாங்க போல். கீழே பெட்டி மாதிரி இருக்குது, மேலே அந்த கரும்பு சுற்றுற மிஷினு இப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கரண்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட பெரிய மிஷின் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவில் ஒரு பழைய சாம்சங் ஃபோன் PS2 இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அது டூப்ளிகேட்டு போல். ஆல்ரெடி யாரோ ஆராய்ச்சி பண்ணிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் 2-3 பவர் பேங்க் கிடந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெட்டியில் இப்படிப்பட்ட பழைய கேசட்டு, டிவி, CD, ஏன் இந்த ரீல் கேசட்டு கொண்டு நிறைய இருக்குங்க. ஒரு பீஸு பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஏதோ ரேடியோ செட்டு போடுறவர் மொத்தமாக எல்லாத்தையும் விற்றுட்டாரா என்னென்னு தெரியல. அங்கே ஒரு மெமரி கார்டு போட்டோம். சைஸு பார்த்தீங்கன்னா 512 MB தான் கொடுத்துருக்காங்க, நோக்கியாவோட மெமரி கார்டு. ஆனால் என்ன உடஞ்சி போன கண்டிஷனில் இருக்குது. நம்ம பக்கத்தில் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீடியை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையாக வாங்கிட்டு இருந்தார். அவங்க கடையிலேயே ஸ்பீக்கர் இருக்குது. அந்த DVD பிளேயரு,
சிடி பிளேயரு, நாங்கள் சிடி மட்டும் வைக்கல, பிளேயர் சேர்த்து வைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீக்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்றாங்க, டியூல் பில்லர் வாங்குறாங்க, சிடி வாங்குறாங்க, போயிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சட்டுப்புட்டுன்னு காலியாக போச்சு. ஸோ நமக்கு வந்து அங்கே 2-3 லேப்டாப் மாட்டுச்சு. எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்பெக் மாதிரி தான் தெரியுது. நம்ம கூட வந்த அண்ணன் வந்து இது நல்லா இருக்கேப்பா, பார்த்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் வாங்கி பார்த்தோம். டிஸ்பிளே ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே ஓப்பன் பண்ணல. உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு எல்லாமே உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஸோ வாங்கிட்டு போயிட்டு மேபி மதர் போர்டில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கும். மதர் போர்டு போனால் கூட இந்த பெரிய காம்பனன்ட்ஸ், டிஸ்பிளே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட இந்த மாதிரி பாக்ஸ்க்கு பார்த்தோம். நம்ம வந்து ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல, ஆனால் இது லேண்ட் கனெக்ஷனோட தான் என்னென்னு தெரியல, இப்படி இருக்குது பெருசாக. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. பெட்டியோடு வச்சுருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5000 10,000 சொல்கிறாங்க. இந்த இளையராஜா காலகட்டத்தில் அப்போ மியூசிக் போட்டாங்களே, அப்படிப்பட்ட மியூசிக் காம்பனன்ட் போல். அதுக்கப்புறம் இப்போ கேஸுக்கு தட்டுப்பாடு வந்திருக்குல்ல, அதனால் பல்லாவர சந்தையில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நிறையா பார்க்க முடியுதுங்க. ஒரு பீஸு வந்து இதுக்கு முன்னாடிலாம் 200 விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2000 3000 சொல்கிறாங்க. டிமாண்டை பொறுத்து ஏற்றி விட்டாங்க போல் எல்லாத்தையும். நம்ம சின்ன வயசில் தேட்டரில் ஃபிலிம் ரீல் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீல் ஒன்று பார்த்தோம். அது எடுத்து பார்த்தையில அந்த ரீலில் வந்து ஏதோ படம் போட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன படம்லான்னு பார்த்தா தனுஷ் நடித்த குட்டி படத்தோட ரீலுங்க இது. அப்படியே செட்டோட தூக்கிட்டு வந்து பல்லாவர சந்தையில் போட்டிருக்காங்க. அதை வாங்குறதுக்கு 4 பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் அந்த கடையில் ஒரு பெரிய அதிசயத்தை ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி முரட்டு மானிட்டர் ஒன்று. இது பார்க்குறதுக்கு கேமிங் மானிட்டர் மாதிரி இருக்கா, கேமிங், கோடிங், எடிட்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். பின்னாடி வந்து வீடியோ ஜாக்கு, அதுக்கப்புறம் நிறைய பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன், ஏன் அந்த மானிட்டரை நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம், திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் இந்த மானிட்டரில் இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 1500 2000 தான் சொன்னாங்க. பேரம் பேசினா இன்னும் கம்மி பண்ணலாம். ஆனால் கடைக்காரர் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னாரா, சரி நான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தெளிவாக பார்க்கணும்ல, அதனால் அந்த ஸ்க்ரீனை நாங்கள் ஒத்து பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சது ஸ்க்ரீனுக்குள்ளே தண்ணி போயிட்டு வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குது. அது வந்து போட்டாலும் ஒர்க் ஆகுது போல், ஃபங்கஸ் பிடிச்சிருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மானிட்டர் வாங்கும்போது இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த PS2 கன்சோல்லாம் கிடந்தது. இது பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஒரு சிலது ஒரிஜினல், ஒரு சிலது டூப்ளிகேட் மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸோட எக்ஸ்பாக்ஸ் ஒன்றுங்க, சைடில் பெரிய ஓட்டம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 2500 இதில் ஒரு என்ன அதிசயம்னா, இது வரைக்கும் நாங்கள் PS4 பல்லாவர சந்தையில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒன்று வந்து ஸ்க்ராப் கண்டிஷனில் வந்துருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தவங்க ஒன்றுமே டேமேஜ் ஆன மாதிரி தெரியலங்க. பாருங்கள், மேலே கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பின்னாடி USB பின்னு, வயருன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கான கண்ட்ரோலர் எதுவுமே கிடையாது. கடைக்காரர் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னார். ஆனால் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா 5000 சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு இது வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு எங்கள் பாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, வேணாம்ப்பா ரேட்டு ஓவராக இருக்குது, கொஞ்சம் கூட கம்மி பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். வெயிட் தூக்கி பார்க்கும்போது கடைக்கடன் ஆடுது. ஏதோ மேபி ஏதாச்சும் காம்பவுண்ட்ஸ் போயிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்க்ராப் கண்டிஷன்லேயே 5000 சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா லெனோவோவில் இந்த க்ரோம் புக் மாதிரி ஒன்று எடுத்திருந்தார். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் ஆல்சோ டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, யாரோ இதை கலர்ட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லி அதெல்லாம் உடச்சி விட்ருக்காங்க. பட் நல்ல வேலை அந்த லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது எப்படி இப்போ நம்பி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா நாங்கள் பவர் பேங்க் கொண்டு போயிடுவோம். ஸோ அங்கேயே செக் பண்ணி தான் வாங்குவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி சார்ஜ் போட்டு பார்த்தோமா, இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேப்டாப்பு வந்து விண்டோஸ் ஓஎஸில் ரன் ஆகாது, ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட ஆப்பை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ரொம்பவே பழைய வெர்ஷன் தான். ஸோ ரொம்ப ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் யூஸ் ஆகாது. சும்மா படம் பார்த்துக்கலாம், மெயில் அனுப்பிக்கலாம், இந்த மாதிரி யூஸுக்கு மட்டும் தான் கரெக்டாக யூஸ் ஆகும். இந்த லேப்டாப்போட சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு மைக்ரோ யூஎஸ்பி பின்னு போடுவோம்ல, அதுதான். இதுக்கு வந்து யூஎஸ்பி பின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வேணால் கன்வெர்ட்டர் போல் போட்டு வேணால் எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடுறதுக்கு, மெமரி கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனும் லேப்டாப்பும் கலந்த கலவை அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி லேப்டாப்லாம் ஆரம்பத்தில் அதிக ரேட் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் தான் இது ரொம்பவே ஓல்டு வெர்ஷனு, டச்செல்லாம் உடஞ்சி போயிருக்கு, இது அந்தளவுக்குலாம் இருக்காது, ஸ்பேருக்கு தான் சொல்லி பேரம் பேசுனதில் தான்
இதை வந்து ரேட்டை கம்மி பண்ணாங்க. ஸோ நீங்களும் ஏதாச்சும் பல்லாவரத்தில் பொருள் வாங்க போகிறீங்க, ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டிவைஸ் கண்டிப்பாக நல்ல கண்டிஷனில் இருக்காது, வர்றது எல்லாமே ஸ்க்ராப் தான். ஸோ அதில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஸ்பேர் தான் வாங்குகிறோம் அப்படி இப்படி சொன்னிங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லேப்டாப் போக அதே போல் லெனோவோவில் வேறு ஒரு லேப்டாப் எடுத்தோம். இது வந்து விண்டோஸ் ஓஎஸில் ரன் ஆகக்கூடியது. இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த திங்க் பேடு வந்து ஆஃபீஸில் கொடுப்பாங்க அந்த மாதிரி. பின்னாடி பேட்டரியை காணும். ஆனால் இது வந்து ஆல்ரெடி உள்ளே ஓப்பன் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து இதை வாங்கியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு லெனோவோ லேப்டாப். இது வந்து அம்மா லேப்டாப் கிடையாது, இதை வந்து தனியார் லேப்டாப்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 சொன்னாங்க. கொஞ்சம் பேரம் பேசணும், 2000 வந்துச்சு. ஆனால் இதை விட நல்ல லேப்டாப் நாங்கள் பார்த்ததுனால இது அங்கே நாங்கள் வாங்கலை. அதோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆஃபீஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த லேப்டாப்பை ஸ்கிப் பண்ணதுக்கு காரணமே இந்த இவன் தான். என்னென்னா இவனும் ஒரு லெனோவோ லேப்டாப் தான். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. அந்த பஸ்ஸஸ் மட்டும் கீழே உடஞ்சிருக்கு. அப்படி என்னடா இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே 1 TB SSD இருக்குது. ப்ளஸ் ரேமும் பார்த்தீங்கன்னா 16 GB. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரேம் ப்ரைஸும் சரி SSD ப்ரைஸும் சரி பயங்கரமாக ஏறி போச்சு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லேப்டாப்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 சொன்னாங்க. அப்படி இப்படின்னு நம்ம பேரம் பேசி நம்ம R2D Info Pro தான் ரொம்ப பேரம் பேசி நம்ம கூட வந்த அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாரு. கடைசியாக 4500 வாங்கியிருக்கிறோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போகும்போது தான் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அண்டா அப்புறம் 2 கேஸ் சிலிண்டர் வச்சுருந்தாங்க. இது வந்து எம்டி சிலிண்டர் தான். ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா 2000 1500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கேஸுக்கு தான் தட்டுப்பாரு. வெறும் சிலிண்டர் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது?